நான் நேசிக்கும் தேவனேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். Come on, sing everyone. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். Hallelujah. Our God is a God who does not change. Yesterday, today, tomorrow, He will not change. நம்மளுடைய ஆண்டவராகிய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். A God who does not change at all. ஒருபோதும் மாறாத தேவன் நம்மளுடைய We might change, but the Lord shall not change. நாம் மாறி போகலாம், ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் ஒருபோதும் மாற மாட்டார். People will change. ஜனங்கள் மாறலாம். Days might change. நாட்கள் மாறலாம். And every person might change. எல்லா மனிதர்களும் But my God, our God shall not change. ஆனால் நம்மளுடைய ஆண்டவராகிய தேவன் ஒருபோதும் மாறாதவராய் Whatever He has promised, He shall do it for us. அது அவர் எதை நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக So அவர் நிறைவேற்றுவார். this year is going to be a wonderful year for the people who have faith in Christ. இந்த ஆண்டானது மிகவும் ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போகிறது. எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு என்றால் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்ட ஜனங்களுக்கு. We are hearing so many news all around the world. இந்த உலகம் முழுவதுமே நிறைய செய்திகளை நாம் கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். We are just listening to the news, what's happening all around the world. நம்மை சுற்றிலும் நடக்கின்ற காரியங்களை செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து வந்து கொண்டிருக்கிறோம். So many people are scared what will happen in this 2023. அந்த செய்திகளை பார்த்துட்டு இந்த வரப்போகிற 2023ஆம் ஆண்டுல என்ன நடக்குமோ என்று நிறைய பேர் அவங்க இதயத்துல பயம் இருக்கிறது. What's going to happen? என்ன நடக்க போகிறது என்ற ஒரு பயம் இருக்கிறது. See, everyone's heart is really burdened. எல்லாருடைய இதயத்திலும் ஒரு பாரம் இருக்கிறது. And they have a fear. ஒரு பயம் The காணப்படுகிறது. fear of tomorrow. நாளைய நாட்கள் என்ன நடக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயம். That's what it is. அது அப்படிதான் இருக்கிறது. There will be many problems what we are going to face this coming year. இந்த வரப்போற ஆண்டானது நாம் சந்திக்க போகிற பிரச்சனைகள் அநேகமா இருக்க போகிறது. But if we are holding tight to the word of God, we shall be delivered and it shall be well. ஆனால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கிற ஜனங்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாக நமக்கு The people who live for Christ shall live with happiness. கிறிஸ்துவுக்காக வாழுகிற ஜனங்கள் சந்தோஷத்துடனே இருப்பார்கள். And they shall not have any problem. அவர்களுக்கு ஒரு குறையும் இருக்காது, ஒரு பிரச்சனையும் They இருக்காது. shall not have any problem. அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. So people who do not trust the Lord shall have many problems. கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இல்லாத ஜனங்கள், அவர் மேல விசுவாசம் இல்லாம இருக்கிற ஜனங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் We be வரலாம். hearing many young people's death these days. வரப்போகிற நாட்களிலே நிறைய வாலிபர்களுடைய மரணம் பற்றின செய்தி நாம் You shall கேள்விப்படலாம். hear about the death of young people. வாலிபர்கள், இளைஞர்கள் மரிக்கின்ற செய்திகளை நீங்க This year கேட்பீங்க. is going to be a terrible year. இந்த வரப்போகிற ஆண்டானது ரொம்ப கொடூரமான ஆண்டாக If you இருக்க do not போகிறது. hold tight to the word of God, you ஆண்டவருடைய cannot வார்த்தை- live. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க இறுக்கமாக பற்றி கொள்ளாமல் இருப்பீங்கன்னா நீங்க ஜீவனோட இருக்க முடியாது. I'm saying not of my own. Whatever the Lord says, I say. நான் இதை சுயமாக சொல்லல, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் சொல்லுகிறேன். People need
the covering from the church. ஜனங்களுக்கு சபையிலிருந்து பாதுகாப்பு So அவசியமாக every இருக்கிறது. church had a covering meeting. எல்லா சபைகளிலும் கடைசி நாட்களிலே இப்படி ஒரு பாதுகாப்பு ஜெபத்தை நடத்தினார்கள். And people who came for this covering meeting shall escape death. இந்த பாதுகாப்பு ஜெபத்திற்கு வந்த ஜனங்கள் நிச்சயமாக மரணத்திலிருந்து They தப்பிப்பார்கள். get a guarantee from the Lord that they shall live. இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரிடத்திலிருந்து அவர்கள் ஒரு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் So ஜீவனோடு it is a very important day. அது ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக Because காணப்படுகிறது. not for our church, for all the church all over the world. நாம் சபைக்கு மாத்திரமல்ல உலகம் முழுவதுமாக இருக்கின்ற எல்லா சபைகளுக்குமே அது முக்கியமான If நாளாக another இருக்கிறது. person comes from another church and comes and sits in our church, that's no use. அந்த கூட்டத்துக்கு வேற ஏதாச்சும் சபையில இருக்கிற ஜனங்கள் அந்த பாதுகாப்பின் கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்து இருப்பாங்கன்னா பிரயோஜனம் இருக்காது. The only for the people of that church. அந்த சபையின் ஜனங்களுக்கு அந்த கூட்டத்திலே They get the பாதுகாப்பு covering. கிடைக்கும். அங்கே அவர்களுக்கு பாதுகாப்பு So கிடைக்கிறது. that's an important day where the Lord shall guarantee for the coming year. வரப்போகிற ஆண்டுக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு நிச்சயத்தை கொடுக்க போகிற So நாள் அந்த நாளாக if we do not have இருக்கிறது. Christ in us, we cannot live. கிறிஸ்து நமக்குள்ளே இல்லாமல் இருப்பார் என்றால் நம்ம எப்படி So ஜீவனோடு இருக்க if we want to முடியும்? live, we have to have Christ in us. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது தான் நமக்கு ஜீவன் Christ இருக்கிறது. in me, the hope of glory. கிறிஸ்து எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக So the இருக்கிறார். Lord has given a promise, and this promise will come to the people who are really obedient. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கீழ்ப்படிகிற ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் போய் சேரும். And only for the people who came for the covering meeting. அந்த பாதுகாப்பின் ஜெபத்துக்கு வந்த ஜனங்களுக்கு மாத்திரமே. And if the people come for the covering meeting and if they do not hear, that's no use. பாதுகாப்பு ஜெபத்திற்கு வந்து விட்டு ஆனா அந்த ஜெபத்திலே செவி கொடுக்காமல் வேற ஏதோ சிந்தனையோட உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அதுவும் நிச்சயமாக பிரயோஜனம் So the இல்லை. Lord's word for you, Isaiah 38 and verse 5 it says, I have heard thy prayer, I have seen thy tears, behold I add unto thy days 15 years. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தமானது ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். Hallelujah. Yeah. This is for the people, my dear people. என்னுடைய அன்பான The தேவனுடைய பிள்ளைகளே, Lord's word is coming again and again. ஆண்டவருடைய வார்த்தையானது மறுபடியும் நம்ம கிட்ட Great வருகிறது. danger all over the world. பெரிய உபத்திரம் உலகம் முழுவதுமே இருக்கலாம். The tribulations what you have not seen so far. இந்நாள் வரைக்கும் நீங்க பார்க்காத அளவுக்கு உபத்திரவம் உலகத்திலே இருக்கலாம். Many tortures. நிறைய கஷ்டங்கள் வரலாம். Many news about death. மரண செய்திகள் காதுகளிலே தொனித்துக் கொண்டே Every இருக்கலாம். place here and there. இங்கேயும் அங்கேயும் எங்க But பார்த்தாலும். we have to worship a Lord who has been protecting us till today. ஆனால் இந்நாள் வரைக்கும் நம்மளை கண்ணின்மணியை போல பாதுகாத்த தேவனை நாம் ஆராதனை Till செய்து கொண்டே today. இருக்க வேண்டும். Till இந்நாள் today. வரைக்கும் He has been so grateful and kind to us. அவர் நமக்கு மிகவும் உண்மையுள்ள இரக்கமுள்ள தேவனாக So இருந்திருக்கிறார். He has been protecting us. அவர் நம்மளை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டே The இருந்திருக்கிறார். same God shall protect us. அதே தேவன் உங்களை நிச்சயமாக பாதுகாப்பார். 100% guarantee He'll protect us. 100% நிச்சயமாக உங்களை So you have to பாதுகாப்பார். be in the covering. அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த So பாதுகாப்பிலே இருக்க வேண்டும். watch every step what you take. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்க கவனத்தோட எடுத்து Blessings வைக்க comes வேண்டும். from the Lord for the people who obey the word of God. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் மேல் தான் ஆண்டுடைய ஆசீர்வாதம் வந்து சேரும். Yes, obedience is very important. கீழ்ப்படிதல் மிகவும் If you do முக்கியமான not காரியம். obey, that's no use. நீங்க கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம் இருக்கிறது? Satan would have thought, and he would have thought many ways to distract you from not being in the covering. இந்த பாதுகாப்பு ஜெபத்திலே இருக்க கூடாதபடிக்கு சாத்தானானவன் நிறைய வழிகளை கொண்டு வந்து So உங்களை he தடை will செய்திருக்கலாம். try to make you get angry. உங்களுக்குள்ள கோபம் வர வைத்திருக்கலாம். So he might do all these things இந்த மாதிரியான காரியங்களை நிறைய so செய்திருக்கலாம். that you shall be out of the covering. இதன் மூலமாக இந்த பாதுகாப்பின் ஜெபத்திலிருந்து நீங்க வெளியே இருப்பீங்க என்று So அவன் நினைச்சிருக்கலாம். that the Satan might touch your family. அப்போதுதான் சாத்தானானவன் உங்க குடும்பத்தை தொட முடியும். So he would have tried many ways. அதற்கு அவன் நிறைய வழிகளை So பயன்படுத்தி இருப்பான். whoever obeys the word of God shall definitely
have peace, joy, and happiness. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஜனங்கள் மேல் நிச்சயமாக சுகம், சந்தோஷம், செழிப்பு, சமாதானம் நிற்கும். The young people will fall. இளைஞர்கள் மடிந்து போகலாம். The young people will fall. வாலிபர்கள் இடறி விழலாம். But not the people of God. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் Those who wait for the Lord மாட்டாங்க. shall revive again. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் புது பலன் அடைந்து Through the word of God. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக Through the புது grace பலன் of அடைவாங்க. God. ஆண்டவருடைய கிருபை. Unto thee, O Lord, do I lift up my soul. Unto thee, O Lord, do I lift up my soul. Oh my God, I trust in thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. Show me thy ways, O Lord. Me thy paths, O Lord. Oh my God, I trust in thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. Unto thee, O Lord, do I lift up my soul. Unto thee, O Lord, do I lift up my soul. Oh my God, I trust in thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. Hallelujah. உம்முடைய வழியை எனக்கு காண்பியும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்துல ஜெபிக்கிற ஜனங்களா நாம் இருக்க வேண்டும். இந்த வருஷம் ஆண்டவர் அவருடைய வழியை நமக்கு காண்பிக்க வேண்டும். Hallelujah. Amen. How's everything? The Lord should show the way how we should walk. நாம் நடக்க போகிற வழியை ஆண்டவராகிய தேவன் நமக்கு So காண்பிக்க we have to வேண்டும். ask the Lord, show me thy ways, O Lord. அதற்கு ஆண்டவரிடத்துல நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே உங்க வழியை எனக்கு Teach me thy காண்பிங்க. paths. உங்க பாதைகளை எனக்கு சொல்லிக் Let கொடுங்க. us walk accordingly. நீங்க சொல்லிக் கொடுக்கிற பாதையில நாங்க Let us not turn நடப்போமாக. this side or that side. இந்த பக்கமும் அந்த பக்கமும் Let us walk straight நாங்கள் நேராக towards சென்று the destiny the Lord has kept for us. ஆண்டவர் எங்களுக்கு வைத்த லக்கை நோக்கி நாங்கள் ஓட கடவோம். Towards the destiny the Lord has kept for us. ஆண்டவர் எங்களுக்காக வைத்த காரியத்தை நோக்கி நாங்கள் செல்ல நாம் கடவோம். முன்னேறி செல்ல வேண்டும். முன்னேறி செல்ல We வேண்டும். have to go forward. முன்னேறி செல்ல வேண்டும். Hallelujah. ஹalleluya. We should not see the problems which is happening in the world. உலகத்திலே நடக்கிற பிரச்சனைகளை நாம் பார்க்காமல் Just move forward. நாம் முன்னேறி செல்ல வேண்டும். Just move forward. முன்னேறி செல்ல வேண்டும். Closer the hand of the Lord shall be with us. அப்பொழுது ஆண்டவருடைய கரமானது நம்ம கூட இருக்கும். The closer the hand of the Lord shall be upon us. ஆண்டவருடைய கரமானது நமக்கு மிகவும் அருகிலே நின்று And he shall open a new way for you. நமக்காக ஒரு புதிய வழியை அவர் A திறப்பார். new way. புதிய வழியை Away in the திறப்பார். wilderness. வனாந்திரத்திலே வழியையும் Away in the wilderness. வனாந்திரத்திலே வழியையும் Away in the wilderness. வனாந்திரத்திலே A wonderful வழியையும் way by the Lord. ஆண்டவரால் காண்பிக்கப்படுகிற மிகவும் நல்ல ஒரு So வழி. the Lord has made us come to this end. இந்த ஆண்டின் முடிவு வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்தி சென்று கொண்டு And வந்திருக்கிறார். 100% guaranteed the Lord is going to be with us this 2023. இந்த வரப்போகிற 2023ஆம் ஆண்டிலேயும் ஆண்டவர் நம்ம கூட நிச்சயமாக இருப்பார். The Lord shall protect us with his strong hand. ஆண்டவர் அவருடைய பலத்த கரத்தின் மூலமாக நம்மை பாதுகாப்பார். He will come with his strong hand. அவருடைய பலமான கரத்துடன் இறங்கி And வந்து with his strong hand he shall protect
us and our family. அவருடைய கரத்தின் மூலமாக நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் Protection பாதுகாப்பார். from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து Protection பாதுகாப்பு. by the Lord. ஆண்டவருடைய The பாதுகாப்பு. Lord shall send his angels to protect us. ஆண்டவருடைய தேவ தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாப்பார். Amen. Hallelujah. Can you sing that song? What's the song of it? In the Nullam. Can you play the song? I don't want people to sleep. I think people are having sleepy eyes. சொல்லுங்க. ஜனங்கள் தூங்கிக் கொண்டு தூங்காதீங்க. நிறைய பேர் தூக்க கண்ணோட உட்கார்ந்துட்டீங்க. You should have slept in the afternoon. மதியானமே தூங்கிட்டு தான். This is not the place for you to sleep. இங்க வந்து தூங்கிறதுக்கு இடம் இல்லை. Can you play the song? Start. இந்த நுல்லம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமமோ சுந்த பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமமோ சுந்த பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். இன்க்ரீஸ். கர்த்தரை கொண்டாடுவேன். Slightly increase. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுந்த பரிமள தைலம் அவரை அவர் நாமம் ஊற்றுந்த பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன்.